சரி போ, நான் வரேன். போ இந்த பக்கம். நீங்க இங்க இருந்து என்ன முக்கியமான பண்ண நேரத்துல நீ வருவ. பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தவங்க உங்களுக்கு தெரியாது. அங்கே போனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கண்ணே. அங்கே கூப்பிட்டு போய் அங்கே பிரசவம் பார்த்து நான் தான் கூட இருந்து இப்போ 2 குழந்தைங்க. நீ பிரசவம் பார்த்தியா? நான் கூட இருந்தேன். 2 வாசு எங்கே மகன் போனேன்? உங்களை தேடி தான் அந்த பக்கத்து வீதி வரைக்கும் போயிருந்தேன். நான் ஆனுவல் டேக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. இப்படி காலேஜ் அம்மா டிகிரி பிகாம் பிஏ முடிச்சுக்கேன் தெரியுமா இல்லையா? இப்ப நம்பிக்கை இல்லை. நீ என்ன பண்ற? இப்பதான் இப்போ இதெல்லாம் ட்ரெண்டுப்பா. இதெல்லாம் நீ இப்படி ஆடுறது ட்ரெண்டாடா? ஆமா, இதெல்லாம் எங்க ஊர்ல எங்க தாத்தா ஆடிட்டு இருந்த டான்ஸ் இப்படிலாம் ஆடுறது. அப்புறம் புதுசா இது 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 வந்து நீ உங்க குடும்பத்தோடது, அதாவது உங்க அம்மா குடும்பத்துக்கு உனக்கு வந்து செட் ஆகிற வந்து ஒரு ஸ்டெப். அது எனக்கு தேவையில்லை. டான்ஸ் ஆடணும். சரி, நான் யார்ட்டையா கற்றுக்கிட்டு வரேன். உங்க அம்மா ஆடுவா? ரே சீரியஸ், உங்க அம்மா நல்லா ஆடுவா. போய் கேளு, நல்லா தான் ஆடுவா. ஓரளவுக்கு ஆடுவா. பார்த்துருக்கேன், ஏதோ 2-3 டைம் பார்த்துருக்கேன். சரிப்பா, நான் போய் அம்மாட்ட கேட்குறேன். மம்மி மதர் தெரசா, என்ன உங்கள் அப்பா என்னமோ பாஸ்வேர்டு மாற்றிட்டான் போல, வரவே மாட்டேங்குது. பாஸ்வேர்டு மாற்றிட்டாரா? என்னம்மா யாரும் மெசேஜ் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் தெரியாத மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஆமாம், அது தெரியுது. சம்திங் பிஸி. அம்மாவுக்கு அது தெரியுது. லாக் பாஸ்வேர்டு மாற்றிக்கிட்டே இருக்காரு. சரி, அதை விட என்ன சொன்னார்? டான்ஸ் அம்மா எப்படி ஆடுவேன்னு சொன்னார்? அம்மா கம்பத்தாட்டத்தில் ஓரமாக ஆடுவாங்கல்லடா, ஆட தெரியாமல், அந்த மாதிரி ஆடுவாங்க. அப்படியே சொன்னார். அம்மா காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், தெரியாதா? ஃபஸ்ட்டு ப்ரைஸா? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இல்லை சாமி, ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அம்மா காலேஜ் போனதே இப்போ தானே தெரியும். ஏங்க நக்கல் பண்ணாங்க. நம்ம காலேஜில் தான் அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது. சரியா? அவன் என்னடா நேற்று தான் 5வது படிச்சாங்க. நீங்கள் என்னடா நீ காலேஜ் படிச்சீங்க? போன வாரம் தானே கிராமத்தில் பார்த்தேன்னு சொன்னான். இப்போ என்னடா காலேஜில் பார்த்தேன்னு சொல்கிறான். காலேஜுக்கு தான் இவர் வருவாப்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. எங்களோடது வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். லவ் பண்ணி வீட்டில் சொல்லி ஓகே பண்ணி அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ். அது எப்படி லவ்? நானும் லவ் பண்ணிட்டு வந்தா அரேஞ்ச் பண்ணுவீங்களா? அரேஞ்ச் பண்ணுவோம். உன்னை வேற இடத்துல சுடுகாட்டுக்கு. என்னங்க கரெக்டா? இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க வீட்லயே லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு லவ் வந்தா எழுதுப்பீங்களா? நாங்கள் வந்து லவ் பண்ணுறத வந்து வீட்டில் வந்து லவ் பண்ணுறோன்னு சொல்ல. நாங்கள் இந்த மாதிரி அவர் இருக்கார், அவர் வந்து பொண்ணு கேட்குறேங்கிறாரு. அப்புறம் டீசெண்டாக அவர் வந்தாப்புல, டீசெண்டாக கேட்டாப்புல, டீசெண்டாக கல்யாணம் பண்ணி வச்சோம். நாங்கள் லவ் பண்ணோங்கிறத எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. சரி சரி, அப்போ நானும் பார்த்தேன். நல்ல ஐடியா இருக்கு. இப்போ என்னதான் முடியும்? என்ன சொல்கிறப்பல முடிவா? அவர் ஒன்றும் சொல்லலை. உங்கள் அம்மா ஏதோ ஓரளவுக்கு ஆடுவா, நீ ஓரளவுக்கு ஆடுவ. அப்புறம் 2 பேருக்கு அவர் போட்டிக்கு ஒன்று வராரா கேள்ப்போ. அப்பா போட்டி வச்சு நீ அங்கே போ. போட்டி திங்கிறதுல இருக்காது. நீ போட்டிக்கு அங்கே போய் கேளு அப்பாட்ட. அம்மா ஏதோ போட்டி குழம்பு வைக்கிறேன்னாங்க. போட்டி குழம்பு இல்லை இல்லை, போட்டி. ஆமா, கூட போட்டிக்கு வராங்களாமா. உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கா, தில் இருக்கா, ஒத்தை கொத்த மோதலுக்கு தெம்பு இருக்கா, பஞ்சாசோர் இருக்கா நெஞ்சில் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பேசணும்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். போட்டிக்கு வரீங்களான்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டாங்க. எக்ஸ்ட்ரா வார்த்தை 5 வார்த்தை நீ போடுற. ஏன்னா உனக்கு உங்கள் அம்மாவுக்கு அறிவு இல்லையா? ஒரு மனுஷன் என்ன கஷ்டத்தில் உட்காந்துருக்கா, உங்களுக்கு வந்து போட்டி டான்ஸு. 3 நாளைக்கு மட்டும் தான் ஃபோனை உடைச்சேன். அதுலேருந்து நான் இன்னும் மீண்டு வரல. வாழ்க்கையே அப்படிதான். பல தடங்கல்கள் நம்மளை நோக்கி வரும், நம்ம தான் எல்லாத்தையும் கடந்து வரணும். முதல் தடங்களே நீ தான். உன்னை கடந்துட்டுனா போதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன போட்டிக்கு வரீங்களா? நான் போட்டிக்கு வரல, போட்டிக்கு வரலடா. உங்கள் அம்மா வச்சு நீ டான்ஸ் ஆடு, கதகளி பண்ணி, என்னமோ பண்ணு. அப்போ நீங்கள் போட்டிக்கு வரல? நான் வரல. அப்போ உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அப்போ இப்போ சொல்லி தர மாட்டீங்க? மாட்டேன். போட்டிக்கு வரல? வரலப்படா. அம்மா அம்மா அப்பா போட்டிக்கு வரலையாம்மா? பயந்துட்டாரு. அப்பா நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் தான்மா ஜெயிச்சிங்க, உங்களுக்கு தான் கப். நீங்கள் தான். கை ஆல்ரெடி இந்த கை வலி, வெங்காயம் வெட்டி வெட்டி இந்த கையே வலி. இதை பிடிச்சி அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அம்மா இல்லாட்டி அப்புறம் நக்குவீங்க சாப்பாட்டுக்கு. வீடு அப்படியே பாவத்தரம் போட்டபடி வச்சுருக்கீங்க. ஏன் கழுவுறதுக்கு யார் வருவா? நான் தான் கழுவணும். ஆமாம், நான் தட்டு கழுவுனேன். நான் தட்டெல்லாம் கழுவி வச்சேன். சும்மா என்னையே சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பாஸ்வேர்டு வேறு மாற்றி வச்சேன். ஐயோ, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு டான்ஸ் யாராவது சொல்லிக் கொடுங்க. இப்போ உனக்கு டான்ஸ் தான் முக்கியமா? நீ ஆடி கிழிச்சதெல்லாம் ஒரு ஒன்றும் ஆட வேணாம். நீ அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் உனக்கு டான்ஸா? அப்பாவுக்கு ஃபோனு போயிடுச்சு. அப்பாவுக்கு ஃபோனு வேற உடஞ்சிருச்சு. 20,000 ரூபா. அதுக்கு எப்படி ரெடி பண்ணுவார் தெரியல. அவர் வேலையிலேருந்து அதுதான் இதுக்கு கடை வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. என்னமா பண்ண முடியும் வாழ்க்கையில்? யார் கொடுத்தா தெரியுமா? 20,000 யார் கொடுத்தா தெரியுமா? நான் தான் கொடுத்தேன்.
நீங்க தான் கொடுத்தீங்க. நெக்லஸ் அம்மா ஒரு 10 சவரன்ல போட்டிருந்தேன் தெரியுமா? அப்பாவுக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு இப்படி போட்டிருந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, ஆடியன்ஸ் கூட பார்த்தது இல்லையா? ஆடியன்ஸ் கூட தெரியாது. 10 சவரன் நான் தான் எடுத்து வச்சு கொடுத்தேன். அப்படியா? என்னெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு இல்ல? சரி விடுங்க. சரி டான்ஸ் நீ சைக்கிள் கேட்டல, ஆமா சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன். ஆமா ஆமா அந்த 10,000 நெக்லஸ் அப்போ மொத்தமா வச்சுட்டீங்களா? 20,000 தான் வந்துச்சா? அம்மாட்ட எங்க நெக்லஸ் இருக்கு? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நம்மளே இங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கோம். இது லோன் போட்டு வாங்கியிருக்காப்ல. கொஞ்சம் மெசேஜ் வந்துருச்சு பாரு. நீ டியூ கட்டணுமா? அதுக்குள்ளேயே டியூ வாங்க. என்னங்க 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 டியூக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்னங்க என்ன தூங்குறீங்களா? ஏன்டி என்னங்க டியூக்கு கட்டணுமா? மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பாருங்க பாருங்க. காலேஜ் படிச்சிருக்கேன்னு சொல்ற 50% நெட் முடிஞ்சிருச்சாமா. 50% நெட் முடிஞ்சிச்சா? அதுவே படிக்கிறேன் டியூ கட்ட முடியாது. எனக்கு எதை பார்த்தாலுமே இப்போ நீ கடை வாங்கினது டியூ கட்டணும்னு நேரமாக இருக்குங்க. அதான் டான்ஸ் ஆட போனியா? பையன் ஆசைப்படுறல. இப்போ நம்ம என்ன பையன் என்னென்னமோ ஆசைப்படுறான். அதுக்கு எல்லாத்துக்கும் என்னங்க பெத்தாச்சு என்ன பண்ணி தொலைகிறது கேட்குறானா? இல்லைல்ல பக்கத்துல பண்றேன் கேட்கறானா கேட்கறேன். இல்லை அங்கே திரும்பி அவன் கேட்டான வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெத்தது. இது குரங்கு மாதிரி இருக்கு. நம்மகிட்ட இவ்வளோ என்னங்க சிரிக்கிறீங்க? என்ன உனக்கு பிறந்த எப்படி இருக்கும்? லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. என்ன அவன் மாதிரி நல்லா பாருங்க. அவன் உங்களை மாதிரி தான் இருக்கான். கலரில் மட்டும் என்ன மாதிரி இருக்கும்? ஃபேஸ் கட் ஒன்று தான். ஃபேஸ் கட்டுறது மனசு. என் மனசுங்க என் பையனுக்கு ₹1 காசு திருட மாட்டான். நல்ல மனசு. பக்கத்தில் உங்களுக்கு எடுத்து தான் கொடுப்போம். இப்போ ஒரு பண்ணு இருந்தாலுமே அந்த ஒரு பண்ணி பகுதியை பிச்சு கொடுப்பான். பகுதி. அம்மா என்ன சாமி? அங்க உள்ள ஒரு டைரி மில்க் வச்சிருந்தீங்களா? அது மொத்தமா நானே சாப்பிட்டேன். செருப்பு பிஞ்சிடும். அமைதியாக உட்காந்துரு. என் பையன் எப்படி எப்படி பெத்த தாய் கூட தரமாக்கிறான். இப்பதான் உனக்கு பத்தி பெருமையா சொன்னேன். நான் தான் சொன்னேன் டேரி மில்க் உனக்கு தான் சாமி வாங்கிட்டு வந்து சாப்பிடுன்னு. சாமி உனக்கு தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் பாரு. அம்மா இல்லாட்டி பரவாயில்ல, அம்மாவுக்கு வேணாம், நீ சாப்பிடு. அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ என்ன சாமி சொன்னேன்? அம்மா அந்த டைரி மில்க் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டேம்மா. நல்ல பையன் பரவாயில்ல. எங்க உள்ள வந்து கவர் மட்டும் தான் வச்சிருக்கான். கவரே தின்று சாமி. அதை மட்டும் ஏன் வச்சிருக்க?